போயிட்டு ஜனமேஜய ராஜா வைஷம் பயணத்தை கேட்க, மறுபடியும் இந்த தென்னிந்தியத்துல பயணத்தை, முக்கியமா தமிழ்நாட்டு விஷயத்த ரொம்ப விலாவாரியா மகாபாரதம் பேசுது. அங்க சோழ நாட்டுக்கு போனாங்க சகதேவன். அங்க போன உடனே சகதேவன் பார்த்து அப்படி முருகனே வந்தாரு அப்படின்னு நினைச்சு தமிழ்நாட்டு ஜனங்கள் எல்லாம் சுத்தி சுத்தி வந்தாங்களா அவரை. ஏதோ ரஜினிகாந்த் வந்தா ரசிகர்கள் சுத்தி சுத்தி வர்றது மாதிரி சகதேவனை சுத்தி சுத்தி வந்தாங்களாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவரு கடற்கரை போய் கடற்கரை கூப்பிட்டு கடற்கரை போயிட்டு வர்றது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரங்க அவர் சுத்தி சுத்தி இருக்காங்க. அதுல காவிரியை பற்றி ஒரு விலாவாரியான வர்ணனை வருது. காண்பதற்கு அழகான திராமிடர்கள் அப்படிங்கிற வார்த்தை மகாபாரதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம அதை தமிழன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படியே வந்தவரு அர்ஜுனனுக்கு மாமாவை பார்த்தாராம். நான் ஏற்கனவே லேசை பத்தி சொல்லியிருக்கிறேன். பாண்டிய நாட்டு ராஜா அர்ஜுனனுக்கு மாமா. அவருடைய மனைவி பேரு சித்ராங்கதை. அவருடைய மாமனார் பேரு மலையத்வஜ பாண்டியன். சித்திரவாகனன் ஒரு குறிப்பு இருக்கு. அவருடைய மகன் பேரு பப்ருவாகனன். இதை பத்தி எல்லாம் கூட கொஞ்சம் விரிவான கதைகள் வேற உண்டு. அப்புறம் அப்படியே மாமனார் மருமகனுக்கு தம்பி வந்திருக்காருன்னு விடுவாரா? அப்புறம் அவருடைய மனைவி அண்ணி விடுவாங்களா? எல்லாரும் ஆளாளுக்கு கொடுத்து அவரை குளிப்பாட்டி விட்டாங்க. அப்படியே அவரு தெற்கு பார்த்து போனாரு. அகஸ்தியருடைய இருப்பிடமான மலையமலைக்கு போனார். மலையமலைங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்றாலம். அங்க வந்தாரு. அகஸ்தியர் வந்து சிவபெருமான் கல்யாணம் நடக்கும்போது கைலாசம் ஒரே கூட்டம் ஆகி போச்சான். கூட்டத்துல அப்படியே வடக்கு பக்கம் தாந்து போச்சுதான். சிவபெருமான் பார்த்தாரு, இது என்னடா அசம்பாவிதமா இருக்குது அப்படின்னு அகஸ்தியரை கூப்பிட்டு, எங்க எல்லாருடைய வெயிட்டுக்கு நீங்க தான் நிகர், அப்படியே கொஞ்சம் தெக்க பார்த்து போங்க, போய் அந்த திராச பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். அப்போ அகஸ்தியர் அப்படியே வந்து விந்திய மலை குறுக்க வந்துதான் அதை தலையை தட்டி உட்காருன்னு சொல்லிட்டு திருப்பி வர வரைக்கும் எழுத விடான்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து வந்து குற்றாலம் பக்கத்துல அந்த பொதிகை மலைன்னு தமிழ்ல சொல்லுவோம், மலைய மலைன்னு சமஸ்கிருதம் சொல்றாங்க. பொதிகை மலையில வந்து தங்கினாரு. திருப்பி போகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலையை அங்கேயும் வந்து அங்க தாமிரபரணி ஆத்துல குளிச்சு கரையேறி அப்படியே கடற்கரைக்கு போய் கடோத்கஜனை கூப்பிட்டு அனுப்புறார். கடோத்கஜன் இலங்கை போகும்போது ராமசேதுவை பார்த்தாருன்னு இந்த இடத்துல குறிப்பிருக்கு. ராமசேது அப்படிங்கிறது ராமாயண காலத்துல இருந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு விஷயமா இருந்திருக்கணுங்கிறதுக்கு ஒரு குறிப்பு மகாபாரதத்திலையும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மகாபாரதத்தையும் நமக்கு கிடைக்கும். சரி, சில பேர் ராமசேது கிடையாது, அது தக்கு வடக்குன்னு எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இலக்கிய எவிடன்ஸ் இது. அப்புறம் இதெல்லாம் நல்லபடியா முடிச்சு சகதேவன் ஊருக்கு போயிடுறாரு சிந்திரபிரஸ்தத்துக்கு.